பறந்து போ திரைப்படம் விமர்சகர்களாலும் பார்வையாளர்களாலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இயக்குனர் ராம் தன்னோட வழக்கமான தீவிரமான பாணியிலிருந்து விலகி நகைச்சுவையும் ஃபீல் குட் உணர்வும் கலந்த ஒரு படத்தை கொடுத்திருக்கார். படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நகைச்சுவை. படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். மிர்ச்சி சிவா, சின்ன பையன் மிதுல் ரியான் 2 பேரோட நடிப்பும் இதுக்கு பெரிய காரணம். நடிகர்கள் நடிப்பு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. மிர்ச்சி சிவா அன்பான அப்பாவாகவும் தனக்கே உரிய காமெடி ஸ்டைலிலும் கலக்கி கைதட்டல்களை வாங்குறார். கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி, அஜு வர்கீஸ், அப்புறம் அந்த சுட்டி பையன் மிதுல் ரியான் எல்லாரோட நடிப்பும் பாராட்டப்பட்டிருக்கு. குறிப்பா மிதுல் ரியான் தன்னோட துருதுருப்பான நடிப்பால எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. இந்த படம் ஒரு ஃபீல் குட் அனுபவத்தை கொடுக்குது. குடும்பம், குழந்தைகள், பரபரப்பான வாழ்க்கை, பெற்றோரோட பொறுப்புகள்னு பல விஷயங்களையும் பேசுற ஒரு ஃபீல் குட் படமா இது அமைஞ்சிருக்கு. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான உறவை பற்றி யோசிக்க வைக்கிற ஒரு படமா இதை பார்க்கலாம். சந்தோஷ் தயாநிதியோட இசை, மதன் கார்கியோட வரிகள் ஏகாம்பரத்தோட ஒளிப்பதிவு படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கு. படத்துல சுமார் 18 பாடல்கள் இருந்தாலும் கதையோட அழகா பொருந்தி பயணிக்குதுன்னு சொல்றாங்க. இயக்குனர் ராம் ஒரு புது பாணியை கையாண்டிருக்கார். அவரோட முந்தைய படங்களை விடவும் இது ஒரு கலகலப்பான காமெடி கலந்த கமர்ஷியல் கதையா இருக்கு. இதை அவர் கையாண்ட விதம் பாராட்டப்பட்டிருக்கு. ஆனா சில குறைகளும் இருக்கு. சில இடங்கள்ல அந்த சின்ன பையனோட சேட்டைகளும் வசனங்களும் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆரம்பத்துல அடிக்கடி வர்ற பாடல்கள் கதையோட ஒன்றிணைவதை தடுக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கலாம். சில காட்சிகள்ல யதார்த்தத்தை மீறின வசனங்களை தவிர்த்திருக்கலாம். கடைசி காட்சி கொஞ்சம் நீண்டு போற மாதிரியும் சோர்வை ஏற்படுத்துற மாதிரியும் இருக்குன்னு சில விமர்சனங்கள்ல சொல்றாங்க. மொத்தத்துல பறந்து போ ஒரு ஜாலியான, மனசுக்கு இதமான படமா பார்க்கப்படுது. குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு படம் இது. வெற்றிமாறன் மாதிரி பெரிய இயக்குனர்களும் இந்த படத்தை பாராட்டியிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?